அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாங்க, மூல நோய்க்கு எதுவும் மருத்துவமிக்க இயற்கையான முறையில் அப்படின்னு சொல்லி. என்னென்ட்டு அவங்களுக்கு நல்லாவே முத்தி அவங்க என்கிட்ட கேட்டது வந்து அக்டோபர் லாஸ்ட்டில் மாதிரி ஜனவரி 11th வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு டேட் போட்டு கொடுத்துச்சு. அவங்க ஆப்ரேஷனுக்கு பயம் என்னென்னா அவங்களோட ஃபெமிலியிலேயே மொத்தருக்கு அப்படி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 6 மந்த்துக்கு கூட இன்னொருக்கும் அவங்களுக்கு அந்த வருத்தம் வந்தனால இவங்க இயற்கையான முறையில் தான் கேட்டாங்க. அப்போ இவங்களுக்கு நான் சொன்னது வந்து அபெக்ஸரோவை பற்றி தான். மெயினாக அதில் இங்கினி மில்க்கும் நட்கிராஸ் சப்ளிமெண்ட்டும் முருங்கை சப்ளிமெண்ட்டும். அப்போ அவங்க ஃபஸ்ட்டுக்கு பயந்தாங்க, நிறைய கேள்வி கேட்டாங்க, நல்லம்மா என்ன ஏது அப்படின்ட்டு. நான் சொன்னேன் மாஷாலான்னு சொல்லி நல்ல சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, அல்லட மேலே நம்பிக்கை வைங்க, பிஸ்மி சொல்லி எடுத்து குடிங்க, இன்ஷால்லா எல்லாம் லேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்கிட்ட எடுத்து கேட்டாங்க, அது மூணையும் நான் எடுத்தும் கொடுத்தேன். ஒரு 2 வீக் இல்லை மாதிரி நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் என்ன மாதிரிட்டு. அப்போ சொன்னாங்க டொய்லெட்டுக்கு போகிறது கொஞ்சம் லேஸ் ஆகிக்குது, இருந்தாலும் வருத்தம் மிக்குதுண்டு. நான் சொன்னேன் உடவானம் உங்களுக்கு இப்போ நல்லாவே வருத்தம் முத்திட்டு தானே குடிச்சு கொண்டு வாங்கண்டு. நானும் அவங்கள்ட்ட கேட்குறத நிப்பாட்டல, ஒரு 2 வீக்குக்கு மாதிரி இடையில அவங்களுக்கு கேட்டு வந்தேன். அதுக்கு போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக இந்த லாஸ்ட் வீக் வந்து மாஷாலாண்டு அவங்களே எனக்கு கால் பண்ணி எனக்கு உண்மையிலே சந்தோஷம் இருந்துச்சு. சொன்ன வார்த்தை அவங்க என்னன்னு சொன்னால், இப்போ வந்து உண்மையிலே மிச்சமே நல்லமே நல்லா ஆகிருச்சு. முந்தி ரத்தம் பேத்து கொண்டே இருக்கும், எனக்கு தொழுது கூட ஏலாம் இப்போ மாஷாலா உட்காந்து தொழுறேன்டாங்க. அது உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயம் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் வருத்தம் மிக்க, ஆனால் நல்லாவே இப்போ நான் ஆப்ரேஷன் கூட பண்ணலை, ஆப்ரேஷன் பண்ணாமல் போகலை. இப்போ இது மூலம் எனக்கு லேஸ் ஆகிருச்சு. இன்னொருக்கும் நட்கிராஸ் வேணுன்றாங்க, நான் அதை எடுத்து தரேன்னு சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் அவங்களோட மகனுக்கும் அந்த வருத்தம் கொஞ்சம் மீக்கிதான். அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாராம், வந்ததுக்கு பிறகு அவருக்கும் எடுத்து தாங்க, இதை கட்டாயம்டாங்க. நான் சொன்ன கட்டாயம் ஷால் எடுத்து தாரேன்னு சொல்லி மாஷாலான்னு சொல்லி பயப்படுறது கொண்டுமே இல்லை.